ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அந்த நாளிலே அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது உன் கழுத்தினின்று அவன் சுமையும் அந்த நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். நுகம் முறிந்து போகும். உன் கழுத்தின் மீது இருக்கிற அவனுடைய நுகம் நீக்கப்படும். நுகம் என்றால் என்ன? அது முறிந்து போவது, நீக்கப்படுவதென்றால் என்ன? அதை குறித்து தான் இன்றைக்கு தியானித்து நாம் செபிக்க போகிறோம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு காண்பித்தார். இந்த வசனத்தின்படி என் ஜனத்தின் மேல் இருக்கிற நுகத்தை நான் முறிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் இருக்கிற நுகம் அது முறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது நீக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அது எப்படி அந்த நுகம் நீக்கப்படும்? அதைத்தான் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். நுகம் என்றால் என்ன? அது ஏன் நம்முடைய தோள் மேலே வைக்கப்படுகிறது? ஏன் அது நீக்கப்பட வேண்டும்? அந்த நுகத்தினால நமக்கு என்ன பாதிப்பு? கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். அது விவசாய நிலங்கள் வைத்திருந்தால் நல்லா புரியும். கிராமங்களிலே மாடுகள் வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. மாட்டு மந்தை அதெல்லாம். சிலரோட பால் கறக்கிறதுக்கு சில பசுமாடு வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். நிலங்களை உழுவதற்கு பயன்படுத்துகிற மாடுகள், வண்டி இழுப்பதற்கு பயன்படுத்துகிற மாடுகள், அதாவது வண்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வண்டி இழுப்பதற்கு பயன்படுத்தப்படும், நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்படும். இப்போ டிராக்டர் வந்துட்டு, அந்த காலத்தில் இந்த உழக்கூடிய மாடுகள் அதை வைத்து கலப்பை வைத்து தான் நிலங்கள் உழப்படும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு நிலம்லாம் இருக்குது, இப்பவும் இருக்குது, வயல் நிலம் இருக்குது. எங்களுக்கு விளைச்சல்லாம் வரும் வயல் நிலத்தில் இருந்து. அப்போ அதை உழுவதற்கு மாடுகளை பயன்படுத்துவாங்க. அறுவடை காலத்தில் அந்த அறுத்த அந்த நெல் பயிரை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு மூட்டை மூட்டையாய் கட்டி வண்டியில் ஏற்றி மாடுகள் அதில் இணைக்கப்படும், பூட்டப்படும். அதுக்கு தான் இழுத்து கொண்டு வரும். இந்த மாடு வண்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மாடுகள் இருக்கும். அதனுடைய கழுத்தில் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த கழுத்தில் 2 மாடுகள் இருக்கும். அந்த கழுத்தில் வைக்கப்படும். அதுக்கு பேர் தான் நுகம். அது நுகக்கால், நோக்கால் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நோக்கால் அப்படின்னு சொல்லி உழும் பொழுதும் அந்த மாட்டினுடைய கழுத்தில் அது வைக்கப்படும். கழுத்தில் வச்சு அதை இணைச்சிருவாங்க. அந்த நுகத்தோட அந்த மாட்டை இணைச்சிட்டா அந்த 2 மாடு ஒன்றா போய்கொண்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, வழி விலகாது. 2 மாடுகள் நுகத்திலே பூட்டப்பட்டு விட்டால் அது அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது, கட்டப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இப்போ அந்த நுகம் பூட்டப்படாட்டால் மாடு இஷ்டப்படி எல்லா இடத்துக்கும் போகும், மேயும். ஆனால் நுகம் வைக்கப்பட்டு விட்டால் மாடால் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி போக முடியாது. அந்த 2 மாட்டினுடைய கழுத்திலும் அந்த நுகம் இருக்கும். அதோடு இணைக்கப்பட்டு விடும். தானாக இந்த நுகத்தை அது எடுக்க முடியாது. மாடால் தானாக நுகத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு முறை இணைக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். அந்த வண்டியை ஓட்டுகிற அந்த மாடுகளை நடத்துகிற மனிதன் அவன் கழட்டி விட்டாதான் அந்த நுகத்தை விட்டு மாடு வெளியே வர முடியும். இந்த கழுத்து பகுதியில் இந்த நுகம் வைக்கப்படுவதனால கழுத்து அழுத்தி 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 இந்த மாட்டினுடைய கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பாக மறுத்து போன நிலைமையில் இருக்கும். அதுவும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்குறேன். இந்த கழுத்தில் அந்த நுகம் வைக்கப்பட்டு
சில மாடுகளுக்கு புண்ணாகி விடும், அப்படியே அது காயப்பட்டு புண்ணாகி விடும். அதுக்கு எண்ணெய் போட்டு மருந்தெல்லாம் போட்டு க்யூர் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த மாடு தொடர்ந்து பயன்படுத்தப்பட முடியும். நுகம் என்பது அந்த மாட்டை அடிமைப்படுத்தி விடுகிறது, கட்டப்பட்ட விடுகிறது. அதுக்கு மேலே அங்கெங்கே அதால் அசைய முடியாது. இதுதான் நுகம். அதை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. அவன் உங்களுடைய தோளின் மேலே வைத்த நுகம் நீக்கப்படும். யார் வச்சது இந்த நுகத்தை? வசனம் சொல்லுகிறது, அவன் உங்களுடைய தோளின் மேலே வைத்த நுகம் நீக்கப்படும். யார் அந்த அவன்? சாத்தான். இந்த எப்படி ஒரு மாட்டை நுகத்தை வச்சு அடிமைப்படுத்தி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி சாத்தான் மனிதர்களுடைய கழுத்தில் நுகத்தை வைக்கிறான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் நுகம் என்கிறதை வைத்து அடிமைப்படுத்தி தான் விருப்பப்படி அவர்களை நடத்துகிறான். அந்த நுகம் வைக்கப்பட்டு விட்டால் தானாக விடுவித்து கொள்ள முடியாது. அதனால தான் நிறைய பேருடைய திகைப்பு, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இந்த கோபத்தை விட முடியல, என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல, ஐயோ என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியல அப்படி சொல்ல காரணம், அந்த நுகம் வைக்கப்பட்டு விட்டால் சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்று அர்த்தம். சாத்தான் அந்த நுகத்தை வைத்து அடிமைப்படுத்தி விடுகிறான் என்று அர்த்தம். நாம விடுவித்து கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த நுகத்தடியை முறித்து போடுவேன், நான் அந்த நுகத்தடியை நீக்கி போடுவேன், அந்த நுகம் அழிக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் உங்கள் மேலே வைத்திருக்கிற நுகத்தை உடைத்து போடக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு உதான் உண்டு. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் அழிக்கப்படும். Because of the anointing, yoke will be destroyed. அந்த நுகத்தடி அழிக்கப்படும், அது முறிக்கப்பட்டு போகும். அது எப்பொழுது? அபிஷேகத்தினால், அனாயிண்டிங், பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கும்போது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி முறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். அப்படின்னா என்னது? ஒரு பெரிய விடுதலை உண்டாகிவிடும். சரி, சாத்தான் என்ன மாதிரி நுகத்தடிகளை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறான்? சாத்தான் இந்த நுகத்தடிகளை எப்படி கொண்டு வந்து நம்மீது வைக்க நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். அது உங்கள் சம்மந்தப்பட்டது, உங்கள் சம்மந்தப்பட்டது. அதனால் நல்லா கவனிங்க. உங்கள் கழுத்தில் உங்கள் அறியாமலேயே நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு இது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடினே தெரியவில்லை. இது இந்த மாதிரி ஒரு நுகத்தடியை சாத்தான் என் மேலே வைத்திருக்கிறான், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதே நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. ஆக இந்த நுகத்தடி என்பதையே கண்டுபிடிக்கவில்லை. இது சாத்தான் கொண்டு வந்த ஒரு அடிமைத்தனம் என்பதே நிறைய பேருக்கு தெரியவில்லை. சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு பின்னால் சாத்தான் நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் இருந்து நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்த, நம்மை சிறுமைப்படுத்த, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க இந்த நுகத்தடியை நம்ம மேலே வைத்து விடுகிறான். சில குடும்பத்தின் மேலே அந்த நுகத்தடி இருக்கும். ஒரு ஹோல் ஃபேமிலி, முழு குடும்பத்தை நுகத்தடியை வைத்து சாத்தான் அடிமையாக்கி விடுவான். அந்த மாதிரி சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி அது அழிக்கப்பட வேண்டும். என்ன நுகத்தடி வைக்கிறான்? முதலாவது சாத்தான் வைக்கிற நுகத்தடி பாவம் என்கிற நுகத்தடி. சின், பாவம் என்கிற நுகத்தடியை ஒரு மனிதனுக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து அந்த நுகத்தடி அவன் கழுத்திலே வைத்து அவனை அடிமையாக்கி விடுகிறான். எப்படி அந்த மாட்டால் தன்னால் அந்த நுகத்தடி விட்டு வெளியே வர முடியாதோ, நம்முடைய சொந்த பலத்தினால் சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி விட்டு வெளியே வர முடியாது. நம்ம முயற்சி பண்ணினாலும் முடியாது. சில மாடு முயற்சி பண்ண பார்த்துருக்கீங்கன்னா, வண்டி இழுத்துட்டு போனால் சில மாடு பாரம் இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் அந்த நுகத்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணோம். ஆனால் அதான வெளியே வர முடியாது. கழுத்து அந்த கயிறை வச்சு அதை மாட்டிடுவாங்க, அதனால் அது கஷ்டப்படும்.
அதனால் நாம விடுவித்து கொள்ள முடியாது. பாவம் என்கிற நுகத்தடி ஒரு மனிதன் மேலே வைக்கப்பட்டு விடுகிறார். சமீபத்தில் ஊழியத்துக்காக போயிருந்தோம். நான் இப்போ பெங்களூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு வாலிப தம்பி அவர் முழங்கால் போட்டார். முன்னாலேயே முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். என்ன தம்பின்னு கேட்டேன். நல்ல ஒரு வாலிபன், திடகாத்திரமான வாலிபன். என்ன ஜெபிக்கணும்னு கேட்டால் அழுகிறான், கண்ணீர் வடிகிறது. சிறுபிள்ளை மாதிரி, நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிபன், சிறுபிள்ளை மாதிரி அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறான். அழுது கொண்டே சொல்கிறான், நான் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னால் இந்த குறிப்பிட்ட பாவத்தை விட முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, நான் செத்து போனால் பரவாயில்லன்னு தோணுது, என்னால் தான் பரிசுத்தமாக வாழ முடியலல்ல, இந்த பாவத்தை விட முடியலல்ல, இந்த பாவம் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் செத்து போனால் பரவாயில்ல, ஆண்டவரை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நான் சொன்னேன், அப்படி ஜெபிக்கக்கூடாது தம்பி, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். சாத்தான் உங்களை அடிமைப்படுத்தினா ஆண்டவர் விடுதலை தருவார். அவரால் உங்களுக்கு விடுதலை தர முடியும். அதுக்கு தான் அபிஷேகம். அந்த அனாயிண்டிங் வில் டெஸ்ட்ராய் த யோக். அபிஷேகம் இறங்குனா சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். இது ஒரு பாவம் என்கிற நுகத்தடி. சிலருடைய வாழ்க்கையில் மதுபானம் என்கிற நுகத்தடியை சாத்தான் வச்சிருவான். அதை விட முடியாது. இப்போ குடிக்காமல் இருக்க முடியாது, தப்புன்னு தெரியுது, எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு தெரியுது, விடணும்னு விருப்பம் இருக்குது, விட முடியல. ஏன்னா அது அடிமையாக்கி விட்டது. அந்த நுகத்தடியை சாத்தான் வைத்ததான், மதுபானம் என்கிற நுகத்தடியை வச்சு அடிமையாக்கி விட்டான். அதுலேருந்து வெளியே வர முடியல. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. சிலருக்கு போதை மாத்திரைகள், போதை மருந்துகள், வாலிபர்கள் இதை சாத்தான் தந்திரமாக கொண்டு வந்து, ரகசியமாய் கொண்டு வந்து அந்த போதைக்கு அடிமையாக்கி விடுகிறான். போதை மருந்து போடுவது, போதை ஊசி போட்டு கொள்ளுவது, போதைக்கான மாத்திரைகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு அடிமை தன்னை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வந்து அந்த நுகத்தடியை வைத்து அவங்கள வெளியே வரவிடாதபடி அடிமையாக்கி விடுகிறான். அப்படிப்பட்ட சிலருங்க இருக்கிறீங்க. வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே சொல்லவும் முடியலை. ஆனால் அந்த போதை மாத்திரை விட முடியல, போதை ஊசியை விட முடியல, அந்த போதையிலேருந்து வெளியே வர முடியல. அது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி. உங்களை அடிமைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து உங்களை வேதனைப்படுத்த, உங்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போக சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி. உங்களுக்கு தேவை அந்த நுகத்தடி முறிக்கப்பட வேண்டும். அது உங்களுடைய சொந்த பலத்தினால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது, அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது நுகத்தடி முறிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் தான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 3:17, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்கும்போது அங்கே விடுதலை, நுகத்தடி முறிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகிறது. அதான் சந்தோஷம். ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி அவனு அவனுடைய பிரச்சனை சொன்னான். நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன், அதுக்காக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாவம் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாவத்தை விட முடியல. ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன், அடுத்த நாள் அந்த பாவம் வந்து விடுகிறாரு. அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறாரு. அந்த பாவத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை எனக்கு இல்லை. அடிக்கடி அந்த பாவம் என்னை வீழ்த்தி விடுகிறது. அதனால் நான் விழுந்து விழுந்து எழும்பி ரொம்ப மன சோர்வாக இருக்கிறது. அப்போ நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாதா? நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், பரிசுத்தமாக வாழலாம் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொல்லி, அப்போ எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், தம்பி நான் உதவி செய்ய முடியாது, ஆனால் ஆவியானவர் உதவி செய்ய முடியும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு இப்போ தேவை ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கிட்டா நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும்.
உன் மேல் இருக்கிற நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடியை ஆவியானவரால் தான் உடைக்க முடியும். அது உடைக்கப்பட்டு விட்டால், அழிக்கப்பட்டு விட்டால் அவ்வளோதான், உனக்கு முழுமையான விடுதலை. அப்போ அந்த அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க என்பதாய் கேட்டான். சரி, நான் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி அப்போ ஜெபம் பண்ணினேன். உடனே ஒரு மாற்றம் உண்டாகலை. நான் சொன்னேன், நீ தொடர்ந்து ஜெபிக்கணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஏனென்றால் என் மேலே இருக்கிற இந்த பாவ நுகத்தடி முறிக்கப்படணும், நான் பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புன்னு ஜெபி, ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து அனுப்பிட்டேன். சில நாள் கழித்து அவன் என்னை சந்தித்தான். அவன் சொன்னான், அங்கிள், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், நான் பரிசுத்தமாக வாழணும், இந்த பாவ நுகத்தடி முறிக்கப்படணும்னு சொல்லி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி விட்டார். நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷெல்லாம் பேசி ஆண்டவரை துதித்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போ எப்படி இருக்கிற? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓகே, நீ ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல, அதில் விழுந்து விழுந்து போகிறேன்னு சொன்னியே, இப்போ நான் விழுறதே இல்லை. ஆண்டவர் ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் எனக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு விட்டது. ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும் வரைக்கும் தான் சாத்தானுடைய நுகத்தடி இருக்க முடியும். அந்த அபிஷேகம் இறங்கிட்டா நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். அதன் பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். ஆவியானவர் அழகாய் நடத்துவார். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறாரு, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அந்த அபிஷேகம் இறங்கணும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தேவை அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கும் போது நுகத்தடி முறிக்கப்படும். ஆவியானவர் இறங்கும் போதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஃபயர், டங்ஸ் ஆஃப் ஃபயர். அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும்போது அக்கினியாக அவர் வந்து இறங்குகிறார். அந்த அக்கினியை பட்ட உடனே நுகத்தடி முறிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி எப்படிப்பட்ட நுகத்தடிகளையும் அது அழித்து விடும். ஆமென். பொதுவாக இந்த நுகம் மரத்தில் தான் செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் உழுகிற இடத்துல இந்த கழுத்தில் மாட்டுக்கு வைக்கிற நுகத்தடி எல்லாமே மரத்தில் தான் செய்திருப்பாங்க. அப்புறம் அந்த மரத்தை இந்த வண்டியோடு இணைக்கும் போது நல்ல கயிறு வச்சு இணைத்திருப்பாங்க. அப்போ அக்கினி இறங்கும்போது அந்த கயிறு சுட்டரிக்கப்பட்டு கட்டுகள் தளர்ந்து விடும். அக்கினி இறங்கும்போது அந்த மரம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். ஆனால் தான் அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும் பொழுது நுகத்தடி அழிக்கப்படும். தி யோக் will be destroyed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நுகம் அழிக்கப்படும். அந்த அபிஷேகம் இறங்கும்போது சாத்தான் வைத்திருக்கிற நுகம் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். உங்கள் மேலே அந்த அக்கினி இறங்க போகிறது. நுகத்தடி முறிக்கப்பட போகிறது. இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த நுகத்தடி, உங்களுடைய கழுத்தை அழுத்தி கொண்டே இருந்த நுகத்தடி அழிக்கப்பட போகிறது. உங்களுடைய கழுத்தை நின்று அவனுடைய நுகம் நீக்கப்படும் என் ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். இது முதலாவது. ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உட்காய்ப்படுகிற நுகத்தடி, அது வியாதி என்கிற நுகத்தடி, சிக்னஸ். அது கூட ஒரு நுகத்தடியாக நம்மீது வைக்கப்பட்டு விடுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு செய்த ஒரு அற்புதம். என்ன அற்புதம் நீங்கள் வாச பார்த்தா தெரியும். இயேசு ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த கூட்டம் நிறைய மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண் உட்கார்ந்துருக்கிறாங்க. கூனி,
அப்படின்னா கூன் விழுந்த நிலைமையில் இருக்கிறவங்க, முதுகு வளைந்திருக்கும். சிலர் கம்பு ஊன்றி தான் நடப்பாங்க, கூன் விழுந்தவங்க. நான் பார்த்துருக்கிறேன், சில கூன் விழுந்த சில தாய்மார்கள் நடந்து போகிற பார்த்தா நமக்கே மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஏன்னா அவங்க குனிஞ்சு நடக்கும்போது அவங்கள்ட்ட பாட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் நிமிர முடியாது, இப்படியே குனிஞ்சு சரிஞ்சு பார்ப்பாங்க. நமக்கே மனசுக்கு வேதனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டால் முழங்காலில் கை வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் நிற்பாங்க, இளைப்பாறுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, அப்புறம் முழங்காலில் கை வச்சு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு அந்த கூன் விழுந்த நிலைமை. நம்ம சாதாரணமாக வாசித்துட்டு போயிடுறோம், 18 வருஷம் கூனியாக இருந்த பெண் என்று. அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? குனிஞ்சே நடக்கிறது பெரிய வேதனை. அது கம்பு ஊன்றி அப்படியே நடப்பாங்க, அப்படியே முழங்காலில் கையை வச்சு நிற்பாங்க. 18 வருஷம் ஒரு பெண்ணுக்கு வேதனை, கூனியாக இருக்கிறாங்க. அந்த ஊர் முழுசுக்கும் தெரியும் இவங்க இந்த பெண் கூனியான ஒரு பெண், நிமிர்ந்து நடக்க முடியாது, முதுகு வளைந்து இருக்கும். அப்படி தான் நினச்சாங்க. அவளுக்கு முதுகு எலும்பில் ஏதோ பிரச்சனை, முதுகில் எலும்பு வளைஞ்சிட்டு. இப்போ சொல்கிறாங்களே, டாக்டர் சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டு எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டணும், இன்னொரு எலும்பை மாட்டணும். இப்போ இந்த பைக்கில் காரில் டயர் தேஞ்சு போச்சு, அதனால் வேறு டயர் மாட்டணுன்ற மாதிரி எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால் வேறு எலும்பை மாட்டணும் அப்படின்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்திருக்க மருத்துவம். இந்த மகளுக்கு கூட எலும்பு பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால தான் குனிஞ்சு நடக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. 18 வருஷம். எத்தனை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தாராவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அம்மாவுக்கு பாருங்கள், பாட்டியை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி. எல்லாருமே ஏதோ ஒரு வியாதி சொல்லியிருப்பாங்க, வாயில் நுழையாத பேரெல்லாம் சொல்கிறாங்க வியாதிக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு இந்த வியாதிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு ஒருவர் தான் கண்டுபிடித்தார், இது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி, இது வேற வியாதி கிடையாது. இந்த வியாதி அவங்க குனிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்க காரணம், இது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி. 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சாத்தான் 18 வருஷமாக இந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான். இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. வசனத்தில் சொல்லப்பட்டு இயேசு சொல்கிறாரு, இது ஒரு வியாதி அல்ல, இது ஒரு ஆவி. சாத்தான் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அவங்களை நிமிர்ந்து நடக்க விடாதபடி அவங்களை கூன் விழுந்த நிலைமையில கட்டி வைத்திருக்கிறான். ஒரு நுகத்தடியை வைத்து விட்டான். வியாதி என்கிற நுகத்தடியை வைச்சதுனால நிமிர்ந்து நடக்க முடியல. சிலருக்கு வியாதி என்கிற நுகத்தடியை வச்சதுனால கால் செயல்பட மாட்டேங்குது. சிலருக்கு இந்த வியாதி என்கிற நுகத்தடியை வச்சதுனால காது கேட்க மாட்டேங்குது, கண்ணில் தெளிவான பார்வை இல்லை. சிலருக்கு இந்த வியாதி என்கிற நுகத்தடியை வச்சதுனால சரீரத்தில் எப்பொழுதும் ஒரு பலவீனம், வலி, வேதனை அவங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. அதான் சாத்தானுடைய விருப்பம், நுகத்தடியை வைத்து மனிதர்களை அடிமையாக்கி விடுவது. ஒரு வியாதி என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடியை வைத்து மனிதர்களை அடிமையாக்கி விடுவது. சென்னையிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை எழுதியிருந்தார். அவருக்கு 35 வருஷமாக ஆஸ்துமா வியாதி. 35 வருஷம் யோசித்து பாருங்க, 35 இயர்ஸ், 35 வருஷம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆஸ்துமா வியாதி. அந்த இன்ஹேலரில் அப்படியே வாயில் வச்சு உரிவாங்க. அது அடிக்கடி பயன்படுத்தணும். அது இல்லாட்டா மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறிடும். லங்ஸை பாதிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு ஆஸ்துமா வியாதி, லங்ஸை பாதிக்கப்பட்டுட்டு, அதனால் மருந்து மாத்திரையில் தான் அவர் வாழ முடியும். அது இல்லாமல் வாழ முடியாது. சாகும் வரைக்கும் இப்படி தான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவருடைய எலும்புகள், நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதாம். கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கும், எலும்பெல்லாம் வலிக்கும். இப்போ ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வந்து விட்டார்.
பக்க விளைவுன்னு சொல்கிறாங்கல்ல, சைடு எஃபெக்ட்ஸ். அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு அவருடைய எலும்பில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை. அது வேறு, கழுத்தெல்லாம் வலிக்கும், அப்படியே நரம்பாக வலிக்கும், எலும்பெல்லாம் வலிக்கும். வாழ்க்கையை வெறுத்து விட்டது, ரொம்ப மன சோர்ந்து விட்டார். 35 வருஷமாக மருந்து மாத்திரையிலே வாழ்க்கை போகுது, சுகமும் ஆகலை, மாற்றமும் வரலை. இந்த வியாதியுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு நுகத்தடியாக அழுத்தி கொண்டே இருந்தது. அவருடைய கழுத்தில் வைக்கப்பட்ட நுகத்தடியாக அவருடைய சரீரத்தில் இந்த வியாதி அழுத்தி கொண்டே இருந்தது. அப்போ தான் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தார். நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்தப்போ அந்த சாட்சிகளை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த வியாதியை குணமாக்க ஒருவர் இருக்கிறார், இந்த நுகத்தடியை மாற்றி போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை விட்டு இந்த வியாதியை எடுத்து போட வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, இவ்வளோ பேர் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. 35 வருஷமாக இந்த வியாதியை சுமந்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணினார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அப்போ அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவரை தொட்டார், இயேசுவின் கரம் தொட்டார். அன்றைக்கு 18 வருஷம் கூனியாயிருந்த பெண்ணை இயேசு தொட்டார். உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டது, சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட்டது. உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த சகோதரனை இயேசுடைய கரம் தொட்ட உடனே 35 வருஷமாயிருந்த ஆஸ்துமா வியாதி விலகி விட்டது, மறைந்து விட்டது. அந்த கட்டு அறுக்கப்பட்டு விட்டது, நுகத்தடி முறிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா! சாத்தான் வைத்த நுகத்தடி முறிக்கப்பட்டு விட்டது. இப்போ அவருக்கு இழுப்பு இல்லை, இப்போ இன்ஹேலர் பயன்படுத்த வேண்டியதில்லை, மாத்திரை போட வேண்டியதில்லை, நல்ல சுகமாக இருக்கிறாரு, நல்ல மூச்சு விட முடியுது, லங்ஸ் புதிதாய் மாறிவிட்டார். அப்போ அந்த வியாதிக்கு என்ன காரணம்? எதிராளியாகிய சாத்தான் வியாதி என்கிற நுகத்தடியை வைத்து விட்டான், ஒரு பலவீனம் என்கிற நுகத்தடியை வைத்து அடிமையாக்கி விட்டான். அதனால தான் மருந்துக்கு சுகமாக மாட்டேங்குது. உங்களை கூட அநேகர் வந்திருக்கிறீங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா, சுகமே ஆகாதான், ஆனால் சாகு வரைக்கும் மாத்திரை போடணுமா? சுகமே ஆகாதுன்னா எதுக்கு மாத்திரை போடணும்? நீ என்னைக்கா கேட்டிருக்கீங்களா டாக்டர்கிட்ட? இதுக்கு மருந்தே கிடையாது, இந்த வியாதி சுகமாக்க முடியாது, ஆனால் நீங்கள் மாத்திரை போடுங்க சொல்கிறாங்களா? நீங்களும் பத்திரமா எழுதி வாங்கிட்டு வந்து பெட்டி பெட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க சொன்னது என்னது? இதுக்கு வியாதிக்கு மருந்தே கிடையாது, ஆனால் இதை போடுங்க. ஏதாவது காரியம் இருக்குதா? அதில் அர்த்தம் இருக்குதா? என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? இதை சுகமாக்க முடியாத வியாதி, ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் அவ்வளோதான், சாகு வரைக்கும் இந்த வியாதி இருக்க தான் செய்யும் அப்படின்னா எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ மாத்திரை? 1 2 இல்லை, 5 10 கை நிறைய சாப்பிட சொல்லு. ஏன்னா இது பரவாமல் இருக்கிறதுக்கான், இதுக்கு மேலே சீரியஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான். வியாதி போகாது, ஆனால் இதை மாத்திரை போடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே சீரியஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக. சுகர் வியாதிக்கு அதை போடுங்க, இதை போடுங்க. வியாதி சுகமாகாது, சாகு வரைக்கும் என்ன பண்ணணும்? மாத்திரை மட்டும் சாப்பிடணும். இது மாதிரி சில வியாதி இருக்குது இல்லை? டாக்டர்ஸ் என்ன செய்ய முடியும்? அவங்க முடிஞ்ச அளவு பிரயாசப்படுறாங்க, நம்மளை சுகமாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஞ்ஞானம். அவங்களால ஒரு அளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும், அவங்களால கண்டுபிடிச்ச அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு மேலே டாக்டர்ஸ் எங்கள் கையில் நம்ம ஒன்றும் இல்லை, கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கடவுள் யாரோ அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, மருத்துவத்தால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? ஆமாங்க, 15 வருஷமாக மாத்திரை போடுறேன், 20 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், மாற்றமே இல்லை,
அது போட்டால் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது, அது கொஞ்ச நேரத்துக்கு பரவாயில்லாமல் இருக்குது, மறுபடியும் வந்துடுது, அதனால் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், அது இல்லாமல் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, உன் மேலே சாத்தான் வச்சிருக்கிறானே வியாதி, அந்த நுகத்தடியை இன்றைக்கு அழிக்க போகிறேன், அந்த நுகத்தடியை நான் முறிக்க போகிறேன். The anointing will destroy the yoke. அபிஷேகம் நுகத்தடி அழித்துவிடும். சாத்தான் வைத்திருக்கிற வியாதி என்கிற நுகத்தடி, அந்த வேதனை என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடி இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. அந்த அக்கினி இறங்கி விடுதலை வந்துட்டா அப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டியது வராது. அப்படிதான் சொன்னாங்க. 35 வருஷம் ஆஸ்துமா வியாதி, ஆண்டவர் தொட்டு குணமாகணும்னு மாத்திரை எல்லாம் தூர போட்டார், இன்ஹேலர் தூர போட்டார், ஃப்ரீ. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சாப்பிட தேவையில்லை, மாத்திரையும் வேண்டாம், இன்ஹேலரும் வேண்டாம், முற்றிலும் சுகம். இன்றைக்கி ஏதோ ஒரு பலவீனம், சாத்தான் உங்களுடைய காலில் ஒரு நுகத்தடியை வச்சு உங்களை முடக்கி வைத்திருக்கலாம், நடக்க முடியாமல் அப்படியே பலவீனப்படுத்தி. உங்களுடைய லங்ஸு, உங்களுடைய லிவர், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கர்ப்பப்பை, உங்களுடைய நரம்பு மண்டலம், உங்களுடைய எலும்பு மண்டலம், ஏதோ ஒன்று சாத்தான் ஒரு நுகத்தடி வச்சு முடக்கி உங்களை பலவீனப்படுத்தி உங்களை செயல்பட விடாமல் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்க. அதை நினச்ச துக்கம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சாத்தான் வைத்திருக்கிறான். என் கையை பயன்படுத்த முடியல, காலை பயன்படுத்த முடியல, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. அந்த வலி என்கிற ஒரு நுகத்தடி உங்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறாரு. அதனால் ஃப்ரீயாக செயல்பட முடியல, வேலைகளை செய்ய முடியல, கவனம் செலுத்த முடியல, எப்பவுமே பலவீனமாக இருக்குது, வலியாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் உண்மையில் வைத்திருக்கிற நுகத்தை நான் அப்புறப்படுத்த போகிறேன். அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்பட்டு போகும். அதுக்கு தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும், ஒரு அற்புதமான சுகம் உண்டாகிவிடும். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் இங்கிலாந்தில். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவர் அவரை பல இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. ஒரு நடக்க முடியாத பையன் இருக்கிறான், அவனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. இவர் போனார். பார்த்தா வீல் சேரில் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கிறான். வீல் சேரில் கால் நடக்க முடியாது, 2 காலும் செயலற்று போனது. இந்த கால் சூம்பி போய் நம்மை போல கால் இருக்காது, குறுகினதாக இருந்தது. எளிமை நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. வீல் சேரில் தான் அவனுடைய வாழ்க்கை பல வருஷமாக. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி சாகும் வரைக்கும் வீல் சேரில் தான் அவனுடைய வாழ்க்கை, அவனால் நடக்க முடியாது. ஏன்னா கால் அந்த வாதம் என்கிற வியாதினால் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டு விட்டார். இப்போ அவனுக்காக ஜெபிக்க கூட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அந்த ஊழியக்காரர் போய் பக்கத்தில் நின்றார். அவனை பார்த்தார். அந்த வீட்டாரெல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர் அவனை பார்த்து கேட்டார், தம்பி உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கிறான், அவன் எளிமையாக நடக்கிறதுக்கு தானே ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், இவர் என்னடான்னா உனக்கு எதுக்கு ஜெபிக்கன்னு கேட்குறாருன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவர் கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆவியானவர் கேட்க சொல்லுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல தேவ மனிதர். அதனால் அவர் கேட்கிறார், தம்பி உனக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அந்த வாலிப தம்பி அவரை பார்த்தா அவன் என்ன சொல்வான் அப்படின்னு குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க. நான் எளிமை நடக்கணும், என் கால் நடக்க முடியாமல் பல வருஷமாக வீல் சேரில் இருக்கிறேன், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, எளிமை நடக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவான்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்து நின்னாங்க. ஆனால் அந்த வாலிபன் அதை கேட்கலை. அவன் என்ன கேட்டால், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அல்லேலூயா. அவன் எதுக்கு ஜெபம் பண்ணணும் சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆவியினால் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம்.
என்னடா அது, எல்லாரும் சுகமாகணும் எளிமை நடக்கணும்னு ஜெபிக்கிற கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவன்கிட்ட கேட்டால் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு சரி நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்கலாம்னு எல்லாரும் கண்ணை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு கரம் வைத்து இவர் ஆவியில் நிரம்பி ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த தம்பிக்கு உம்முடைய அபிஷேகம் வேணும். He wants your anointing. Send your mighty anointing. உம்முடைய அபிஷேகத்தை அவன் மேலே அனுப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தை அவன் மேலே ஊற்றுங்க. அவனுக்கு அபிஷேகம் வேணும், தாகத்தோடு இருக்கிறான். இப்போ உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கரம் உயர்த்தி ஜெபித்தார். அவளது ஆவியானுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தார். ஆவியானவர் இறங்க ஆரம்பித்த உடனே அந்த வாலிபன் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தான். அவ்வளோதான், குடும்பமே அந்த இடமே ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அசைவு ஏற்பட்டது. எல்லோரும் ஆவியில் நிரம்பி துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி ஆவியில் நிரப்பப்பட்டு முடிந்து கண்ணை திறந்து பார்த்தா வீல் சேரில் இருந்த வாலிப பையனை காணவில்லை. குடும்பத்தை நம்ம எங்கே இருந்த வீல் சேரில் இருந்த காணோன்னு பார்த்தா அவன் எழும்பி நடந்து குதித்து கொண்டு இருக்கிறான். அவன் துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் காலை பார்த்தா பலனடைந்து விட்டது, காலில் இருக்கிற பலவீனம் போய்விட்டது, அவனுடைய கால் புது காலாய் மாற்றப்பட்டு விட்டது. அதான் அபிஷேகம். இதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகம் சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடியை முறித்து ஒரு விடுதலை கொண்டு வரும். அப்போ நீங்கள் இன்றைக்கு யாருமே சுகத்துக்கு ஜெபிக்கூடாது. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அபிஷேகத்துக்கு ஜெபிச்சா அபிஷேகம் வந்த உடனே சுகம் தானாக உண்டாகிவிடும், வியாதி தானாக போய்விடும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நடக்க போகிறது. அபிஷேகம் இறங்கின உடனே கேன்சர் மறைந்து விடும், கட்டிகள் மறைந்து விடும். அபிஷேகம் இறங்கின உடனே கண்களிலே மாற்றம் வந்துவிடும். அபிஷேகம் இறங்கின உடனே கால்களிலே பொது பலன் வந்துவிடும். நீங்களே எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அபிஷேகம் இறங்கின உடனே கட்டுகள் அறுக்கப்படும், பலவீனங்கள் விலகிவிடும். நீங்க எழும்பி நடப்பீங்க, இதுவரை செய்ய முடியாததை செய்வீங்க, வியாதிகள் எல்லாம் மாறிவிடும். அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். அதுக்கு தான் அபிஷேகம். கடைசியா சாத்தான் வைக்கிற இன்னொரு நுகம், இன்னைக்கு அதிகமான மக்களை பாதிக்கிற விஷயம் என்னன்னா பயம். எப்பவும் பயம், ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம். இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க சாத்தான் உள்ளே நுழைவான். முதல்ல கொஞ்சம் பயத்தை உண்டாக்குவான். பயத்தின் வழியாகத்தான் நமக்குள்ளே சாத்தான் நுழைந்து அந்த பயத்தை கலக்கமாய் மாற்றுவான். பயம் கலக்கமாக மாறும். அதன் பிறகு அது ஒரு டிப்ரெஷனாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை அடிமையாக்கி விடும். யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டு சொல்றார், பயப்படாதங்க, உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். இருதயத்தில் ஒரு கலக்கம். பயம் வேறு, கலக்கம் வேறு. பயம் சாதாரணமாக ஒரு காரியத்தை பார்த்தா பயமாக இருக்குது, ஐயோ இதை பார்த்தா திடுக்குன்னு பயமாக இருக்குது, இதை நினச்சா பயமாக இருக்குதுன்னுவாங்க. பயத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க அந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டா அதன் பிறகு இருதயத்தில் ஒரு கலக்கம், எப்பொழுது ஒரு டிஸ்டர்பன்ஸ். உங்களால் எதை பார்த்தாலும் உள்ளம் கலங்கும், உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகும். இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கமாகவே இருக்குது, என்ன ஆக போதுன்னே தெரியல, எப்படி ஆக போதுன்னே தெரியல, ஒரு கலக்கமாகவே இருக்குது. அந்த கலக்கம், இந்த கலக்கம் வந்துட்டு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது. அதுதான் உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். முதல்ல பயம், அது வழியாக தான் உள்ள நுழைவான். ரெண்டாவது கலக்கம், இருதயத்தை கலங்க பண்ணுவான். மூன்றாவது மன அழுத்தம், அப்படியே நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ள செய்வான். உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, உன்னை புரிந்து கொள்ள யாருமே கிடையாது, நீ சொன்னால் உன்னை தான் திட்டுவாங்க, நீ பேசினா உன்னை தான் குறை சொல்லுவாங்க,
ஏன்னா உன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. இந்த சிந்தனையை உண்டாக்குவான், அந்த எண்ணத்தை உண்டாக்குவான். அது உண்மை இல்லை, பொய்யான காரியத்தை சாத்தான் சொல்லி 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 அந்த பொய்யை நம்ப வைத்து அப்படியே தனிமையாகிடுவாங்க. பத்திரிக்கைங்களா பேசவே மாட்டாங்க. சில தாய்மார் பிள்ளைகளை கூட்டு வருவாங்க, நிறைய பெண் பிள்ளைகள் தான். பேசவே மாட்டேங்கிறா ஐயா, அவங்க கேட்டால் அமைதியாக இருப்பாங்க, பேசாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ பேசுகிறதே இல்லை, அப்படி அமைதியாகிடுவாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க, தன்னுடைய அறைக்குள்ளே போய் இருப்பாங்க. யாராவது போய் கூப்பிட்டா கோபம் வரும், எரிச்சல் வரும். என்ன கூப்பிட்றீங்க? சாப்பிட தான் வா. அதெல்லாம் வர முடியாது, நான் வரும்போது வருவேன். சரியான பதில் வராது. யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும். சிலர் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு அறைக்குள்ளே இருப்பாங்க. இருட்டு அறை தான், ஒரு மூலையிலே உட்காந்துருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நுகத்தடியை, பயம் என்கிற நுகத்தடியை வைத்து கலக்கமாய் மாற்றி, அதை மன அழுத்தமாய் மாற்றி டிப்ரெஷன்களை கொண்டு வந்து கடைசி என்ன சொல்லிடுவான்? தற்கொலை பண்ணி செத்துரு. உனக்கு அது யாருமே கிடையாதுல்ல. யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சண்டை, எரிச்சல், கோபமாக இருக்கும். நீங்கள் அன்பாக பேசினா கூட அவங்க கோபமாக தான் பதில் சொல்லுவாங்க. ஏன் என் பிள்ளை இப்படி நடக்குது? அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது, ஒரு பிசாசு இருக்கிறான், நுகத்தடியை வச்சுட்டான் அவங்க பிள்ளை மேலே. அவளுக்கு தேவை விடுதலை, அவனுக்கு தேவை விடுதலை. நீங்கள் அதை தெரியாமல் இருட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்க திட்டி நீங்கள் அந்த பிள்ளைக்கு வெறுப்பு வரும். நீங்கள் திட்ட திட்ட எதுக்கு வாழணும்? இவங்க என்ன அம்மாவா? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் மாட்டாங்க. கோபமும் வரும், எரிச்சலும் வரும். நீங்கள் என்ன பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா நான் செத்து தொலைகிறேன் அப்படின்ற வார்த்தை உங்களுடைய பிள்ளையுடைய வாயில் வந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, சாத்தானுடைய கண்ணியில் என் பிள்ளை அகப்பட்டிருக்குது. அவளுக்கு தேவை, அவனுக்கு தேவை விடுதலை. நீங்கள் கவனமாக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணாட்டா உங்களுடைய பிள்ளையை இழந்துருவீங்க, ஒரு ஆத்மாவை இழந்துருவீங்க. சாத்தான் அதுக்கு பின்னால் இருக்கிறான். உங்கள் பிள்ளை ஒரு கண்ணியில் அகப்பட்டு கொண்டது. பிசாசு தந்திரமாய் நுழைந்து பயத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளை அடிமையாக்கி அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ளே கலக்கத்தை கொண்டு வந்து மரண எண்ணத்தை உண்டாக்கிட்டான். ஒரு நுகத்தடியை வச்சுட்டான். இங்கே இருக்கிற சிலர் அப்படிப்பட்ட நிலைமையோடு வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. செத்து போயிடலாம். கடைசி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்து செத்துடலான்னு வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட போகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மதுரையிலிருந்து ஒரு வாலிப மகள், அவள் இந்து குடும்பத்தை சார்ந்தவள், கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, இந்து குடும்பத்தை சார்ந்தவள். அவளுக்குள்ள இதே போராட்டம். என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறா. அவங்க வீட்டில் அப்படி நடக்குது, இவங்க வீட்டில் அப்படியே நடக்குது, அவங்கெல்லாம் அப்படி வச்சுருக்கிறாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் என்னை நேசிக்க யாரும் இல்லை. தனிமைப்படுத்தி கொண்டாள். தனியாக ரூமில் உட்காந்துருப்பாள். அம்மா வந்து கூப்பிட்டா எரிச்சலாக வரும், கோபமாக வரும். அப்பா கூப்பிட்டா கோபமாக வரும். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தானாகவே யோசிப்பாள். இந்த சிந்தனையில் தான் பிசாசை போராடுவான். அப்படியே சிந்தனையை குழப்பிக்கொண்டே இருப்பான். பிசாசு அங்கே தான் அட்டாக் பண்ணுவான். சிந்தனையில் அட்டாக் பண்ணி பயம், கலக்கம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் உள்ளத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த பெண் பிள்ளை பாருங்கள், அவளுக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க தெரியல, யார் புரிந்து கொள்ளுவாங்க தெரியல. அதனால் கடைசியில் அவளுக்குள்ள என்னதான் நேசிக்க யாரிலே செத்து போயிடலாம். ஃபைனல் அதான் பிசாசு அந்த கண்ணியை வச்சுட்டு அங்கே தான் கொண்டு வருவான். அந்த நுகத்தடியை வச்சு நகர்த்தி ஃபைனல் அங்கே தான் பிசாசு கொண்டு வருவான். செத்து போயிரு. ஒரு காரணமும் இருக்காது. எதுக்கு சாகணும்? எக்ஸாம் நடக்கலை, தோல்வி அடையலை, வியாதி ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்று, எதுக்கு சாகணும்? காரணமே இல்லாமல் அந்த எண்ணத்தை உண்டாக்குவான். அல்லது சின்ன ஒரு காரணத்தை வச்சு பிசாசு அப்படியே கிரியேட் பண்ணி சிந்தனையை தூண்டி தற்கொலைக்கு நேராய் நடத்துவான். அந்த மகள் அப்படி தான் கஷ்டப்பட்டாங்க.
அவளுக்கு யாரிடத்துல போய் என்ன சொல்ல தெரியல, யார்கிட்டையும் பேசுறதுக்கு பயம், யாரும் தப்பாக புரிஞ்சு கொள்வாங்களோன்ற பயம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் டிவி அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சி வந்தது. அதில் உள்ள சாட்சிகளையெல்லாம் அவள் கேட்டாள். என்ன மாதிரி பிரச்சனை அநேகருக்கு இருக்குது, அவங்கெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாராமே, அப்போ எனக்கு அவன் விடுதலை தர முடியும்ல. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இயேசுவின் மீது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆரம்பித்தாள். வீட்டில் தனியாக ஒரு நாள் அந்த டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கும்போது இதே மாதிரி பிரச்சனையில் இருந்த ஒரு வாலிப பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை சாட்சியாக சொல்லி இருந்தாள். அதை பார்த்த உடனே அப்படியே முழங்கால் படிட்டு வாய் விட்டு அழுதாளாம், சத்தமாய் அழுதாள். ஐயோ, நான் இப்படி தானே இருக்கிறேன், நான் இப்படி தானே கஷ்டப்படுகிறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சத்தமிட்டு அவள் அழுதாள். அழுத உடனே தேவனுடைய வல்லமை அவள் மேலே இறங்க ஆரம்பித்தது. அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். நுகத்தடி முறிக்கப்பட்டது. சாத்தான் வைத்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. உடனே ஒரு விடுதலை. அவளை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போனதை உணர்ந்தாள். ஏதோ ஒன்று தன்னை விட்டு போய்விட்டது, நான் விடுதலை பெற்றுவிட்டேன். இப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. இயேசு ஒரு நிமிடத்தில் நுகத்தடியை முறித்து விடுதலை கொடுத்து விட்டார். சந்தோஷமாய் அவள் எழுதியிருந்தாள். அன்றைக்கு விடுதலை கொடுத்த அதே ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அதே அபிஷேகம் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறது. அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். சில சமயத்தில் பில்லிசூனிய மந்திரவாதம், அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவி நுகத்தடியை கொண்டு வந்து வச்சிரும். பயம், கலக்கம். ஒரு உருவம் போயிட்டே இருக்குது, ஒன்று வந்து பேசுது, தற்கொலை பண்ணி செத்துருன்னு ஒரு சத்தம் கேட்குது. மந்திரவாதம், பில்லிசூனியம் என்கிற நுகத்தடி, அதனால் உண்டாகிற பிரச்சனை. ஆனால் அபிஷேகம் இறங்கும் போது சாத்தான் எந்த நுகத்தடியை வச்சிருந்தாலும் முறிக்கப்பட்டு விடும். உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிவிடும். பயம் விலகிறோம், டிப்ரெஷன் விலகிறோம், மனதளவில் உண்டான பாதிப்பு மாறிவிடும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற நிலைமை மாறிடும். சரீரத்தில் இருக்கிற வியாதி போய்விடும். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு முழுமையான விடுதலை தருகிறவர் ஆவியானவர், அந்த அபிஷேகம். அதனால் தான் அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். இது என்ன அபிஷேகம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வசனத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தை ஏறி செல்லும் முன்னால் அடிக்கடி சொல்லுகிறார். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட சத்தியம், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் பொதுவாக நம்ம எப்போ கேள்விப்படுறோன்னா, ஊழியத்துக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்தா அபிஷேகம், அபிஷேக ஆராதனை, அவருக்கு அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மதத்தில் கடவுளை இவங்க போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் எங்கள் கடவுளை அபிஷேகம் பண்ணுறோன்னே. ஆனால் நமக்கு என்னன்னா, நம்முடைய கடவுள் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம போய் அவர் அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை. அவர் தான் நம்ம அபிஷேகம் பண்ண முடியும். நம்மை அவர் அபிஷேகம் பண்ணும்போது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும். அந்த அபிஷேகத்துக்கு அந்த வல்லமை உண்டு. நம்ம என்ன இருக்கிற ஊழிய அபிஷேகம். இப்போ சிஎஸ்ஐ சபையில் அவங்க வந்து முழு பட்டம் அப்படின்னா ஒரு அபிஷேகம் ஆராதனை வச்சு, பிஷப் வந்து அபிஷேக ஆராதனை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஊழியத்துக்கு தேவையான அபிஷேகம். அதுதான் அபிஷேகம்னு நினைக்கிறோம். அவங்க மாத்திரம் இல்லை, இந்த கடைசி காலத்தில் யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், எல்லாரும் என்ன அபிஷேகம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது ஊழியத்திற்கு ஒரு அபிஷேகம். அதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம். ஆனால் நமக்கு வந்த அபிஷேகம் வரும் பொழுது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஞானத்தினால் நிரப்பப்படுவோம். நாம் செய்யக்கூடிய காரியத்தை திறம்பட செய்வதற்கு அந்த அபிஷேகம் உதவி செய்யும். அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க இன்றைக்கு? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், anointing of the Holy Spirit.
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அதாவது என் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். ஐ எம் கோயிங் டு போர் அவுட் மை ஸ்பிரிட் அப்பான் ஆல் ஃப்ளஷ். எல்லார் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். வாக்குத்தத்தம். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு வேணும். முதல்ல வாஞ்சிக்கணும், விரும்பணும். தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39 வரை வாசித்தால், தாகமுள்ளவன் வரக்கடவன், தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். முதல்ல ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் என் மேலே ஊற்றப்படணும், தாகம் வேணும். ரெண்டாவது வாய் திறந்து கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், என்னை இந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும். வாய் திறந்து கேட்கணும். மூன்றாவது விசுவாசிக்கணும். கேட்ட உடனே அவர் தந்து விடுகிறார், நான் கேட்ட உடனே அவர் எனக்கு தந்து விடுகிறார் என்பதை விசுவாசிக்கணும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற அந்த ஆவியை குறித்து இயேசு பேசினார் என்று யோவான் 7:39 வாசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்கணும். விசுவாசிப்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவரை துதிப்பது. ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே நிரம்பி வழிவர உணர முடியும். ரொம்ப சுலபம். ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். அது சொல்ல, நான் கேளு உனக்கு தரேன்னு சொல்கிறார். நீ கேளு, நீ கேட்டால் போதும் உனக்கு தந்துடுறேன், உன் மேலே அபிஷேகத்தை ஊற்றிடுவேன். கஷ்டமே கிடையாது. விசுவாசத்தோடு கேட்டால் போதும். ஆனால் அதுக்கு உங்கள் பாத்திரம், உங்களுடைய இருதயம், அங்கே அந்த அபிஷேகம் ஊற்றப்படணுமானா அது சுத்தமாக இருக்கணும், கழுவப்படணும். ராத்திரியில் உங்கள் பாத்திரத்தை விளக்கி சாம்பல்லாம் போட்டு அல்லது இப்போ வர சோப்பெல்லாம் போட்டு கழுவி சுத்தமாக வைப்பீங்க. ஏன்னா காலையில் இதில் தான் பால் வாங்கணும், பால் காய்க்கணும்னு சொல்லி. காலையில் பால் வருது, காலையில் இந்த பாத்திரத்தை எடுத்தோடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? பெண்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? நேற்றைக்கு விளக்கியாச்சு, சோப்பெல்லாம் போட்டு விளக்கி சுத்தமாக இருக்குது. காலையில் பால் காய்க்கும் போது என்ன பண்ணுவீங்க? நேற்றைக்கு அது விளக்கி சுத்தமாக வச்சுருந்தாலும் பாலை ஊற்றுறதுக்கு முன்னால் முதல்ல தண்ணியில் என்ன பண்ணுவீங்க? கழுவிங்க. சின்ன தூசி இருந்தாலும் அது பாலை கெடுத்து விடும். அதனால் அது விளக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் கூட பாலை ஊற்றுவதற்கு முன்னால் தண்ணீரில் கழுவி தான் பாத்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு ஊற்றுவீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க. ஆனால் இப்போ அந்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்னால் உங்கள் பாத்திரம் கழுவப்பட வேண்டும், இருதயம் கழுவப்பட வேண்டும். இன்னொரு முறை அவருடைய ரத்தம் கழுவ வேண்டும். எல்லா இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவும், என்னை பாவமற கழுவும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், இச்சைகள் என்கிற பாவம், அந்த கரை என் உள்ளத்தில் இருக்கிறது. கழுவுங்க கழுவுங்க கழுவுங்க. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க, இயேசுவே என்னை கழுவுங்க. உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். என் கோபத்தை மன்னியும், எரிச்சலை மன்னியும், இச்சைகளை மன்னியும், பெருமைகளை மன்னியும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும், என் இருதயத்தை கழுவட்டும், என் இருதயத்தை கழுவட்டும். என்னை கழுவி சுத்திகரியும் சுத்திகரியும். இப்போ அநேகர் மீது அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறாரு. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அநேகருக்குள் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இருதயம் கழுவப்படுகிறது. இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. பாத்திரம் ஆயத்தமாக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம். ஆமென். ஒரு நிமிடம் கவனிங்க. எப்போ நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டோன்னு உண்மையாக ஜெபிச்சிங்களோ அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி விட்டது. உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டு விட்டது. பாத்திரம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது.
இப்போ நீங்கள் சுகத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, விடுதலைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் ஆவியினால் நிரப்புங்க. புதிய ஏற்கனவே அபிஷேகம் இருந்தாலும் ஐ நீடு நியூ அனாயிண்டிங், புதிய அபிஷேகம் வேணும். புதிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அபிஷேக நுகத்தடியை முறிக்கும் நீங்கள்ல, அந்த பரலோகத்தின் அபிஷேகம் எனக்கு வேணும். அதை தான் கேட்கணும் எல்லாருமே. இன்றைக்கு ஆவியானவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த அபிஷேகம் ஊற்றப்பட போகிறார். அந்த அபிஷேகம் இறங்கும் போது பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு விடும், வியாதிகள் மறைந்து விடும். தானாக கேன்சர் மறைஞ்சிரும், ஆஸ்துமா மறைஞ்சிரும், ஆர்த்தரைட்டிஸ் மறைஞ்சிரும், கண்களில் எல்லாம் புதிதாய் மாறிவிடும், நோய்கள் தானாக மறைந்து விடும். அந்த அபிஷேகம் இறங்கும் போது அசுத்த ஆவிகள் தானாய் அலறி ஓடும், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படும், பயத்தின் ஆவிகள் விலகும், டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி விலகும், அந்த பைத்தியத்தை கொண்டு வருகிற ஆவி, மனநிலை பாதிக்கிற அந்த ஆவி விலகும். உங்களுடைய ஆவியிலே விடுதலை உண்டாகும், பயம் விலகும், எல்லாமே விலகும். ஒரு அற்புத மாற்றம். ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்போ இறங்க ஆரம்பித்து விட்டாரு. அனாயிண்டிங் இஸ் கமிங் அப்பான் யூ. இப்போ அபிஷேகம் இறங்க ஆரம்பித்து விட்டாரு. ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்ப ஆரம்பித்து விட்டார். இப்போ பெற்றுக்கொள்றீங்க பெற்றுக்கொள்றீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம் 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 இறங்கட்டும், அபிஷேகம் நிரப்பட்டும், அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும் அபிஷேகம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சிலர் மேல் அக்னியாய் அபிஷேகம் இறங்குகிறது, சிலர் மேல் அக்னியாய் இறங்குகிறது அந்த அபிஷேகம். சிலர் மேல வெள்ளம் போல ஊற்றப்படுகிறது, வெள்ளம் போல ஊற்றப்படுகிறது அந்த அபிஷேகம். விதவிதமான உணர்வுகளை தருகிறது. பெற்றுக்கொள்றீங்க பெற்றுக்கொள்றீங்க. தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, யாவர் மேலும் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே இறங்கணும். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் லார்ட். அநேகர் மீது ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது அனாயிண்டிங், அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing, receive the anointing. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலமாய் இறங்குகிறது உங்க மேல, தலையிலே ஊற்றப்படுகிறது. சிலரை உணர்கிறீர்கள். ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. பின்னால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing, receive the anointing. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். அபிஷேகம் நிரப்புகிறது. சிலரால தாங்கிக் கொள்ள முடியல, சிலரால தாங்கிக் கொள்ள முடியல. நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்க இறங்க அசுத்த ஆவிகள் விலகுகிறது. சிலரை பயமுறுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பில்லி சூனிய மந்திரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் தானாய் விலகுகிறது, அழிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினால் சாத்தானுடைய முன்னுகம் முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு முறை இன்னொரு முறை அந்த அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திற, விரிவாய் திற, கேளுங்கள். பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Receive the anointing, receive the anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி அபிஷேகம் இறங்குகிறது, அக்னி அபிஷேகம் சிலர் மேல இறங்குகிறது. நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. உங்களுடைய கண்களை மூடுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அபிஷேகம் என் மேலே இறங்கணும். அந்த அபிஷேகம் அக்னியாய் வந்து இறங்கிட்டு அதே மாதிரி இறங்கணும். சாத்தானுடைய நுகத்தோடு எல்லாம் முறிக்கப்படணும்.
என் மேலே இனி ஒரு நுகத்தடி கூட இருக்கக்கூடாது. பாவம் என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடி, வியாதி என்கிற நுகத்தடி, பயம் என்கிற நுகத்தடி, கலக்கம் என்கிற நுகத்தடி, சோர்வு என்கிற நுகத்தடி, கவலை என்கிற நுகத்தடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நுகத்தடியை அழித்து போடுங்க. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் இறங்க இறங்க நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது, மந்திர பெலிசோனிய வல்லமை அழிகிறது. அந்த பெலிசோனிய வல்லமை, மந்திர வல்லமை, அசுத்த ஆவியுடைய கிரியைகள் தானாக அழிய ஆரம்பிக்கிறது. அபிஷேகத்துக்கு முன்னால் நிற்க முடியலை. அபிஷேகத்துக்கு முன்னால் மந்திரவாதம் நிற்க முடியலை. அது அழிக்கப்படுகிறது. இப்போ விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறாரு. அந்த அசுத்த ஆவியால் இருக்க முடியாமல் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இப்போ அந்த அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். இன்னொரு முறை நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அபிஷேகம் யாவர் மேல ஊற்றுவேன் சொன்னீங்களே, இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அபிஷேகம் நிரப்பட்டும். தேங்க்யூ லார்ட்.